நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அது ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா சாருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கு. இவங்கெல்லாம் எப்போ இப்படி உழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகும்போது, சாரி மைக்கு உழுவுறேன்னு சொல்லிட்டு போகும்போது சார் இப்படி நின்று நான் இருக்கேன், நீ ஆடுறா அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுக்குற ஒரு சார் அவர் தான். அதனால தான் சாருக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இவ்வளோ மரியாதை. வேற ஒன்றும் இல்லை. வேற அவர் சொன்ன பேர் தான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மாமா ராமச்சந்திரன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். தேங்க்ஸ் மாமா. எங்கே இருக்கீங்க மாமா? மாமா நன்றி மாமா, நன்றி நன்றி நன்றி. நிவாஸ் சண்முகம் அவர்கள் வாங்க. ஐ திங்க் சரி முரளி ரியாத் ப்ரோ அவர்களே, எங்களுக்கு வந்து கேஸ்டிங்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய நன்றி 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 நன்றி. யார் யார் இருக்கா சார்? நிக்கில் சார் கிளம்பிட்டாரு. வேற சார் கார்த்திக் சார், பிஆர்ஓ கார்த்திக் சார். இல்லை மாமா, மாம்ஸ் இல்லை. மைக் மட்டும் கொடுத்துருங்க, மைக் கொடுத்துருங்க. இல்லையா? ஓகே 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 தேங்க்ஸ் மா. ஓகே, நேரம் இல்லாத காரணத்தினால் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் அவர்களும் உங்கள் மனசில் நிறைய சொல்லணும்னு வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் சொல்லிருங்க. ஏன்னா உங்கள் நேரத்தில் நானே எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள். உறக்க சொல்லுங்கள். நம்ம ஆட்கள் தான் எல்லாரும். நண்பா சொல்லுங்கள் நண்பா. ஓகே தானே? தேங்க்ஸ். யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் கம்மிங் ஹியர். எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு பேச சொல்லிடுறாங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. படம் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஃபீட்பேக்லாம் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு படம். டெக்னிக்கலி கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, டிலே ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம். தேங்க்யூ. அவ்வளோதான், அந்த ஒரு நிமிஷம். அம்மா குல விளக்கே தாமரை அவர்களே ப்ளீஸ் வாங்க. ஓரிரு வார்த்தைகள் தான் ப்ளீஸ். கையை தட்டுங்கப்பா. நல்லா நடிச்சிருந்தாங்கல்லப்பா. ஏன்ப்பா இப்படி அவங்களே எங்க மேல டவுட் ஆகுறாங்கப்பா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சடனாக கூப்பிட்டு பேச சொன்னோன்னே என்ன பேசுறதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு டைரக்டர் வந்து என்கிட்ட இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் பண்ண போகிறேன், நீங்கள் அதில் மதர் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். சரின்னு சிம்பிளாக தான் சரின்னு சொன்னேன். இப்போ பார்க்குறப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Hi everyone, thanks for coming. Hope Nivas, this is your first project. Hope நம்ம சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இன்னும் நீ பெரிய ஹைட்ஸ் வரணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாருக்கும் தேங்க்யூ. மார்க், எங்களோட மார்க் வருதாங்க. மியூசிக்கில் பயங்கரமாக மார்க் போடுவாருங்க. அங்கே பாருங்க, நான் இல்லை அவங்களாம் கற்றுப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி டைரக்டர் ஃபஸ்ட் அவுட்டு போட்டு காட்டும் போது எனக்கு லைக் இட் ஃபெல்ட் லைக் அ மூவி. ஒரு மூவியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஷார்டன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப பேஷன்ஸாக ஒரு டைரக்டர் வந்து தூங்காமல் நைட் ஃபுல்லாக என் கூட சேர்ந்து மியூசிக் பண்ணி அவுட்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணார். அந்த ப்ராசஸே ரொம்ப என்ஜாய் பண்ணார். ரொம்ப நன்றி, வணக்கம். ப்ரொடியூசர் மேடம் அவர்களே, அன்னை தெரசா அவர்களே, ப்ளீஸ் பி ஆன் த ஸ்டேஜ். ஓரிரு அதிகமான வார்த்தைகள் நீங்கள் பேசுமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் என்னோட டேரக்டர் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் எடுத்த உடனேயும் உங்களுக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் டீம், கேமராமேன், எனக்கு எல்லார் பேரும் தெரியாது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சூப்பராக மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், லைக் ஈவன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. லைக் எனக்கு இது என்னோடய ப்ராஜெக்டில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஃபில்லரை தூக்கி நிறுத்தினார், கிளம்பிட்டார். ஐயா ஐயா முரளி சார் வாங்க ப்ளீஸ். ஐயா இரண்டாவது பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ சார் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். Nivas and Niveda, I was known to them for last 6-7 years. I have seen the growth step of Niveda also, and I see the passion of film and industry with Nivas. And I told a year before, get into the passion where you are involved into it. இன்னைக்கு அதை நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த படம் was really coming good, and really the makers எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அண்டு ஐ விஷ் தெம் டு கம் இன் அ வெரி பிக் லெவல். அந்த படமும் கொஞ்சம் நல்லா போகணும். எல்லாருடைய ஆதரவு நிச்சயம் உண்டு, நல்லா வரணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆட்டி படைச்சு நான் தான்டா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, சௌரி சார், நீங்களே தான். ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். வா பாருங்க, ராக் ஸ்டாரே உள்ள வந்த மாதிரி இருக்காருல்ல சார். சார் குட் ஈவினிங் டு ஆல். எங்களோட அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எங்களுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கேரக்டர் நேம் யாராச்சும் சொல்ல முடியுமா? குட். வேற? தாமரை, பப்ளு, பார்த்தா. சூப்பர் சூப்பர். படம் எல்லாருமே கிளியராக வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. கேரக்டர் நேம் வரைக்கும் கரெக்டாக சொன்னீங்க. மியூசிக் பற்றி ஓரிரு வார்த்தைகள் இங்கே கட்டாயமாக நம்ம பேசி ஆகணும். ரொம்ப சவுண்டு, அந்த ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு நல்ல படத்துக்கு தேவையானது என்னவோ அது நல்லா கொடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நாங்கள் எந்த அளவு எஃபர்ட் போட்டோமோ அந்த எஃபர்ட்க்கு ஈக்குவலாக எல்லாமே வந்திருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இதுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ப்ளீஸ் பி ஆன் த ஸ்டேஜ். அண்ட் முரளி சார் ப்ளீஸ் பி ஆன் த ஸ்டேஜ். சார் வாங்க. ஓகே ஓகே ஓகே. யா நெக்ஸ்ட் சாரி சார். கமல் சார் அவருக்கு அடுத்து. சாரி. குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இந்த மூவியோட ப்ரிவியூ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இந்த செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுதுன்றது அந்த லிஃப்ட் க்ளோஸ் பண்ணும்போது வி ஆர் ரியலி ஆன்ஷியஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இது என்ன நடக்க போகுதுன்றதும் ஒரு ரொம்ப க்யூரியாசிட்டியோடு இருக்குது. இது சீக்கிரம் இந்த மூவி சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம், ரியலி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பீங்க ஃபஸ்ட்டு சேலஞ்சிங் ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதை ரொம்ப ப்ரிவர்ஸ் பண்ணிவிட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஐ ஷுட் ரியலி கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் காட் இஸ் கிரேட். நீங்கள் சத்தியமாக இதில் ஜெயிப்பீங்க. பட் புட் யூர் எஃபர்ட் மோர் அண்ட் மோர். என் சைடில் இருக்க என்ன சப்போர்ட் இருந்தாலும் ஐ எம் ரெடி டு டூ ஃபார் நிவி அண்ட் நிவாஸ். தே ஆர் மை சன் அண்ட் டாட்டர் மாதிரி. ஓகேங்களா? விஷ் ஆல் தி பெஸ்ட்மா. சொல்லியிருந்தாங்களா பில்லு எல்லோரும் டீமாக சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் சினிமாட்டோகிராஃபர் சக்தி அண்ணாக்கும், நடித்த ரெமாமாக்கும் அண்டு ஜூடி பிரதருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிவாஸ் ஆக்சுவலி நானும் அவனும் ரொம்ப நாளாகவே இது பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு அவரோட பிளான் இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை நிறைவேற்றிருக்கேன் அவங்க முன்னாடி. ஸோ நீங்கள் தான் சொல்லணும், ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு வளர்றான்னா அது ஆடியன்ஸோட கைத்தட்டில் இருந்து தான்.
அவன் கற்றுக்கிறதும் அங்கேருந்து தான், அவனுடைய லேர்னிங்கும் அங்கேருந்து தான். ஸோ உங்களுடைய மதிப்பீடு தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ உங்களோட நல்ல மதிப்பீடுகள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் டிஆருக்கு அப்புறம் அந்த காஸ்டியூம் உங்களுக்கு தான் சார் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. சார் தென் எங்கள் படத்தோடைய எடிட்டர் ரொம்ப நேரமாக சாரி ரொம்ப நேரமாக வாங்கன்ற கூப்பிடாதீங்க அப்படின்ட்டே இருக்காரு. ஸோ அவர் இல்லாமல் இந்த படம் இல்லைல்ல, ஸோ அதனால் அவரையும் கூப்பிட்றேன். ப்ளீஸ் மாமா வாமாமா. ஹலோ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். படம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. ஓகே ஐயா வாங்க, எங்கே போய் ஒன்லி ஆக்ஷன் ஒன்லி சிஸ்டம் மட்டும் தான். சரி ஓகே. அண்ட் தென் பேட்டக்காரன், தட் மீன்ஸ் அவர் வந்து எங்களுக்கு ஆக்டிங்லேயும் சரி அண்ட் தென் டெக்னிக்கல் சைட்லேயும் சரி நின்று தாங்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் பேட்டக்காரன் என்கிற ஜோ. ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ், அசோசியேட் டைரக்டர் ஆஃப் ஃபிலிம். வந்திருக்க மீடியா, ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் ஷூட் பண்ணது. மொத்த அவுட்டுமே பார்த்தீங்கன்னா 2 டேஸில் ஷூட் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் ஒர்க் பண்ணியிருக்கானுங்க இந்த டீமுக்கு. இந்த குட்டி பட்ஜெட்டில் ஒரு எங்களுக்கு நேர்மையாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த அவுட்டு. நீங்கள் உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சொல்லிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிட்டாராமா. சரி ஓகே இருக்கட்டும். எனிவே நானும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால ஓரிரு வார்த்தைகள் உங்கள் அனுமதியோடு. என்னன்னா நான் வந்து என்ன சொல்லணும்னா மாமா, சாரி மாமா ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு கதை சொல்லிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டாரு. சரி நானும் கூப்பிட்டு போயிட்டு சரி ரைட்டு பைலட் ஃபிலிம்ன்றாங்க, நம்மளை போட்டு அடிக்க போகிறாங்கன்னு நினச்சா காலையில் 4 மணிக்கு பிக்கப் காரு சூப்பர். அங்கேருந்து பிக்கப் பண்ணி போட்டார். சரி வடையும் பொங்கலும் தருவாருன்னு பார்த்தா என்ன வேணுமோ சாப்பிடுங்க சார், என்ன வேணுமோ என்னடா இது பார்த்தா எல்லா வெரைட்டி இருக்குதுங்க, அன்லிமிட்டட் மீல்ஸ் 2 அது மாதிரி தான் வெரைட்டி, அவ்வளோ வெரைட்டி குவிச்சு வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஜெயிலர் செட்டுக்கு அப்புறம் நான் ஏன் அப்படி சொன்னேன்னா அங்கே தான் அவ்வளோ வெரைட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த செட்டில் தான் அவ்வளோ வெரைட்டி பார்க்குறேன். சாப்பிட்டு நீங்கள் தூங்குங்க, உங்கள் ஷாட்டுக்கு மட்டும் கூப்பிட்றோம் அப்படின்றாங்க. அட்டேங்க அப்பா என்ன மனசியா அந்த மனுஷனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அதனால தான் அவங்களுக்கு அன்னை தரசான் பேர் வந்துச்சு. சாப்பாட்டில் அளவில்லாமல் கொடுக்குறதுலும் இவரும் அன்பில் அளவில்லாமல் கொடுக்கறனால தான் 2 பேருமே நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். எனிவே என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் டைரக்டர் வரட்டும், ஏன்னா நம்ம நிறையா பேசுவோம். அதனால் டைரக்டர் சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்களும் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இங்கே வந்து பேசுங்க ப்ளீஸ். வா. ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இப்போது இங்கே வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு என் லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் கூட ஏறினதில்லை. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்னை நம்பி கொடுத்த என்னோடய வருங்கால ஃபியான்சி நிவேதாக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கூடயே சப்போர்ட்டாக இருந்த பிரபு, அவர் அன்னைக்கு அண்ணா மாதிரி கண்டிப்பாக அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்புறம் இப்போது ப்ரெஸ் மீடியா எல்லாருமே ஸோ கூப்பிட்ட உடனே என்ன கண்டென்ட் என்னன்னு தெரியாமல் ஸோ இங்கே வந்து சரி ஓகே என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. அதுக்கப்புறமா கோபி ப்ரோ மெயினாக நீங்கள் தான் ஆக்சுவலி இதுக்கு கோஆர்டினேட் பண்ணது. ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்ன பேசுறது ஆக்சுவலி இல்லை ஆக்சுவலி என்னென்னா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஏதாச்சும் நான் அதை கேட்கணுன்னு இருந்தேன் பர்சனலாக. ஏன்னா பைட்ஸ் வெளியில் நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் என்னை பார்த்துருப்பீங்க, பைக்கில் ஏதோ வந்துட்டு போயிருந்தேன். ஸோ சரியான பிளான் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருமே கேட்டுக்கிறேன். இதை பற்றி ஏதாச்சும் யாருக்காவது கொஷின்ஸ் ஏதாச்சும் ரைஸ் பண்ணி கேட்கணுன்னா இங்கே கேட்கலாம். ஏன்னா வெளியில் டக்குன்னு பாசிங் க்ளவுட் மாதிரி போயிடுவோம். ஸோ அதனால் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த கதையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இவங்களுக்காகவே கதை எழுதுறீங்களா? இல்லை, இவங்களுக்காக நான் அந்த கதை எழுதலை. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஏஜ் டசன்ட் மேட்டர் ஃபார் மென் அண்ட் உமன் அப்படின்ற அதில் ஒரு கோட் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு ஏஜ்ன்றதுக்கு ஆப்வியஸாக அந்த டிஃப்ரெண்ட் வயசுன்ற ஒரு வித்தியாசன்றதே கிடையாது. எந்த டைமில் வேணால் லவ் வரலாம், இல்லை வந்து ஒருத்தர் மேலே
ஒரு எந்த டைப்பான அஃபெக்ஷனிஸ்ட் இருக்கலாம். ஸோ அதை மீன் பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. பட் இதுதான் என்னோட ஐடியா. சரி, இந்த கதையை ஃபியூச்சர் ஃபிலிமாக எடுக்க போகிறீங்களா? இது ஃப்யூச்சர் ஃபிலிமாக இப்போ நான் ஆக்சுவலி இதை ஒரு பெரிய ஸ்ட்ரிங் பண்ணி தான் இதை பண்ணது நான். பட் ஆனால் வந்து இது ஃப்யூச்சர் ஃபிலிமாக இப்போ என்னால் பண்ண முடியாது ஆப்வியஸாக. ஏன்னா இதுக்கு நான் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரம் அதை பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, ஓகே. ஒரே நிமிஷம். ஆடியன்ஸ் ஏதாவது படத்தை பற்றின கேள்வி ஏதாவது கேட்குறோம்னா இப்போயே கேட்டுருங்க. ஏன்னா ஓடுவார் டேரக்டர் இருக்கும்போதே பிடிச்சி வச்சுருக்கேன். சீரியஸாக ஆக்சுவலி நான் ரொம்ப பேசினதே இல்லை. எங்கள் வீட்டில் கூட நான் அவ்வளோ பேசவே மாட்டேன். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட, ஏன் பேச மாட்டேற அப்படின்ட்டு. ஸோ ஏதாச்சும் கேட்கணுன்னா குயிக்காக கேளுங்க. எனக்கே ரொம்ப நர்வஸாக இருக்குது இத்தனை பேர் முன்னாடி இப்படி நிற்கிறது. இருக்கியா? ஓகே, நீ இருக்கிறதாண்டா பயமாக இருக்கு. ஓகே ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் ரொம்ப நல்லாயிருக்கு, பேபி கேர்ள் பிக்சர்ஸ். அதே மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. ஸோ இப்போ இருக்கிற சூழலில் பொருளாதார நெருக்கடியில் முதிர் கன்னிகளும் கல்யாணமாகாத நிறைய பேருடைய வழியை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. நல்ல கண்டென்ட் ஆக்சுவலாக. இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஷார்ட் ஃபிலிம்ன்ற பேரில், படத்துன்ற பேரில் வயலன்ஸ் காட்டாமல் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. நான் குறையாக பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைலாக்ஸ் ஓவர்லாப் ஆகுது. கண்டிப்பாக நிறைய ஆர்டிஸ்ட் பேசுகிறப்போ யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தது. அப்படின்னா எல்லாருடைய டைலாக்கும் கேட்டிருக்கோம், நிறைய ஓவர்லாப் இருந்தது. ஸோ அது மட்டும் நீங்கள் மேபி கண்டிப்பாக படமாக பண்ணுறப்போ ஸோ அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்திங்க அப்படின்னா. மற்றபடி கேஸ்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா பாடி ஷேமிங் பண்ணாமல் இன்றைக்கி எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் யாரையுமே நீங்கள் இது பண்ணாமல் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ. ஸோ அந்த விஷயத்தில் உங்கள் மெச்சூரிட்டியை நான் பார்க்குறேன். உங்கள் ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நான் சரி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து நான் இதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும்போது ஒரு யூடியூப்பில் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் போகணுன்னு இருந்துச்சு இந்த கதை. அதுக்கப்புறமா உள்ள ஒரு டெக்னீஷியன்ஸ் வர நான் சக்தியை நான் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கொட்டுக்காளி கேமராமேன். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூண்ணா. அவர் இந்த ப்ராஜெக்டில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். நான் ஃபஸ்ட்டு டே வந்து அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அதுக்கு எனக்கு அவர்கிட்ட என்னை கூட்டு போனது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஜூடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அவன் தான் என்னை அங்கே கூட்டு போயிட்டு ஆக்சுவலி அவர்கிட்ட இது பண்ணான். நான் மார்னிங் ஸ்டோரி நரேட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட எனக்கு தெரியல ஆக்சுவலி இந்த மாதிரி கதை அந்த ஜானர் அவர் எடுப்பாரா இல்லை பண்ணுவாரா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன். அவர்கிட்ட நான் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டே எனக்கு தெரிஞ்சு அவர் ஒர்க் அவுட் பண்ணுவாரான்னு தெரியல, ஸோ பெட்டர் நம்ம வேறு யாரையும் ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே. அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கால் பண்ணி பேசணும். அவங்க பட்ஜெட் என்னென்னா படம் பட்ஜெட்டாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நைட்டு ஒரு லேட்டர் ஒரு 10 o'clock அந்த டைம் இருக்கும்போது ஒரு டீ கடையில் நானும் அவனை உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக எனக்கு ஒரு 10:30க்கு ஒரு கால் வருது. அண்ணன் நம்ப பார்த்தா சக்தினா. எடுத்தோடனே ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் தான், தம்பி என்னைக்கு டேட் மட்டும் சொல்லு, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு அங்கேயே வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. ஓகே, போயிட்டு அவருக்கு இப்படி சொல்லி அவர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு அந்த டைமில் நிறைய இருந்திருக்கும். பட் ஆனால் எனக்கு பண்ணி கொடுக்கணும், இந்த கதை பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரமாமா ரொம்ப தேங்க்யூ. இது ஆக்சுவலி அவங்களோட இது வரைக்கும் அவங்க பைலட்டுன்னு ஷார்ட் ஃபிலிம் எதுவுமே பண்ணதில்லை. என்னை நம்பி ஆக்சுவலி பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கே ஒரு பெரிய பிக் லாஸ். தேங்க்யூம்மா. அது இது பண்ணாங்க. மற்ற கேஸ்டிங் எல்லாருமே என்னோட குரு. அவர் படத்தில் பாதி சில ஷார்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு எமோஷன் ஹாப்பி அப்படி போயிட்டு ஒரு ஃப்ளோ லாஸ்ட்டாக முடியும் போது இருக்கும். அதில் ஏன்னா பயந்து அண்ணா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அண்ணா இது மியூசிக் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் சொன்னேன், இல்லை ஓகே பார்க்கலாம்டா, டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. எங்கேயோ போயிட்டு எங்கேயோ இருந்து வந்து
மிஸ் லேம் ப்ரோ, அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவரை இன்ட்ரோ பண்ண அபி எங்கே இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கும் தேங்க்யூ. நீங்கள் தான் அவர் எங்களுக்கு கண்ணை காட்டி விட்டீங்க. தேங்க்யூ. அம்மா, கதாநாயகி இந்த டைரக்டருக்கு உங்களுக்கு காதல் பரிசா அது? இல்லை, அது ஷோ டக்குன்னு கேட்டுட்டீங்களே. இதில் எதையாச்சும் பேசுங்க. அப்படி கிடையாது. ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 10 வருஷமாகவே எனக்கு அவங்கள தெரியும். அவனோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக எல்லாம் ஃபஸ்ட்டு கேமரா மேனாக நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் லேர்ன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஹீஸ் அ வெப் டிசைனர் ஆக்சுவலி. அந்த இதில் ட்ரை பண்ணி அவனுக்கு வந்து லைக் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ரொம்ப பிடிச்சி அதில் ரொம்ப ட்ரை பண்ணி அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தா. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணால் அதுவும் ஃபெயிலு. எல்லாமே ஃபெயிலியர் வந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக என்கிட்ட வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தான். நான் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். திரும்ப அது 1 வருஷமாகவே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தான். சரி சும்மா இது பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு விட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னான், இல்லை நான் ஒரு ஸ்டோரி ஒரு பவுண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. சரி காமிச்சா, பெரிய மூவியோட பவுண்டே ரெடி பண்ணியாச்சு. நான் அதை பார்த்துட்டு எனக்கு இப்படிலாம் உனக்கு பேச தெரியுமா, இப்படி உனக்கு டைலாக்ஸ்லாம் எழுத தெரியுமா, ஈவன் ரைட்டிங் எல்லாமே அவங்க தான் பண்ணது. ஸோ எனக்கு அப்போ தான் வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன் சரி ஓகே பண்ணலாம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஒரு 50,000 அப்படின்னு ஒரு பிளான் தான் போட்டது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணாலுமே இவ்வளோ வருஷம் நீ ட்ரை பண்ணியிருக்க, கண்டிப்பாக உன்னால் இவ்வளோ விஷயம் பண்ணும்போது, இவ்வளோ டைலாக்ஸ் உன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக லைஃப்பில் நீ ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவன் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமை நான் வந்து லைக் யூடியூப் நான் நார்மல் சொல்ல மாட்டேன், அதுவுமே ஒரு பிக் தான். ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் வந்து விட்டுறக்கூடாது. நான் வந்து பைலட் மூவியாகவே பண்ணிடலாம், ஒரு 5 minutes 10 minutesல வேண்டாம், பைலட் மூவியாகவே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பேசி இந்த பிக் ஸ்க்ரீனில் வரும்போது நிவாஸ் சண்முகம்னு வரும்போது எனக்கு சீரியஸாக கண்ணெலாம் கலங்கிடுச்சு. கண்டிப்பாக வருவாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரமா மேடம், பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் என்னோட டாட்டராக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நிவாஸ் எனக்கு தெரியும், இது மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் இது வரைக்கும் இது மாதிரி பண்ணது கிடையாது, சரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் பண்ணேன். ஓகே. இது சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி, பாரதி ராஜா சாரை போய் பார்த்தீங்களா? அவர் இதுக்கப்புறம் நிறைய தரம் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்களா? இல்லை, இப்போ சமீபத்தில் நான் பார்க்கல, ஒரு 1 yearக்குள்ளே நான் பார்க்கல. ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். இங்கே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி எப்போவுமே நான் வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு 10 o'clock 11 o'clock அப்படிலாம் போகும்போது நான் இதுதான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இதுதான் பண்ணிகிட்ருக்கேன்னும் போது என்னை நம்பாமே இருப்பாங்க எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன், இப்போ நீ நம்பலாம், இதுக்கப்புறம் நான் லேட்டராக 11 o'clock வந்தாலும் சரி 12 o'clock வந்தாலும் சரி இதுக்கப்புறம் நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்பலாம். ஹலோ. அப்புறம் என்னோடய அக்கா மாமா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டு. நான் எங்கள் அப்பா ஓகே அது வேண்டாம். ஸோ அது இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப என் ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னை எதெல்லாம் ஒன்றுத்தில் புஷ் பண்ணுன்றது தான் அவங்க கோவமே. நான் எதுலேயுமே ரொம்ப இதில் போவேன் வருவேன், எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு கோவம், ஏதாச்சும் ஒன்றுத்தில் ஸ்ட்ராங்காரு அப்படின்னு என்னை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருப்பேன், இதில் தான் இருப்பேன். ஸோ தேங்க்யூ. அதுக்கப்புறமா சரி ஓகே எல்லாரையும் அப்படியே சீனோ ஓகே 1 minute பார்த்தீங்களா, சீனுன்னு சொன்னோன்னே எப்படி வியப்பாக பார்க்குறாரு. எனக்கு தம்பி தெரிஞ்ச சீனு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு அவன் ஸ்க்ரீனில் அவர் இப்படி தான் சொல்லுங்கள் சார். சீனு வந்து எங்கள் ஏரியா ப்ளே பாய். எங்களுக்கு நிவாஸ் சண்முகன்றது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அண்ணனாக இருந்து சொல்கிறேன், ஏரியா அண்ணன். அந்த எனக்கு வந்து சீனு கிட்ட இவ்வளோ ஒரு திறமை இருக்குன்றது இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். ஆல் தி பெஸ்ட் சீனு. தேங்க்யூ. ஓவரால் இல்லை பரவாயில்ல, நீ எப்பயுமே ப்ளே பாய் தான் எனக்கு.
தேங்க்யூ. சரி, ஓகே. தேங்க்யூ. எல்லோரும் வந்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ரேத் ப்ரோ ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் அவர் இன்வைட் பண்ண எல்லாரையும் என்னால் சரியாக இது பண்ண முடியல, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அவர் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. கமல் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. முரளி சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் யாரையாச்சும் விட்டு இருந்தால் ரொம்ப மன்னிச்சிருங்க. எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களுமே என்ன சொல்லிகிட்டே இருப்பானுங்க. மோகன் சார். சார் இல்லை, வாங்க வாங்க வாங்க, நீங்கள் பேசுவீங்களா கொஞ்ச நேரம்? ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அவனுங்களும் என் கூட சப்போர்ட்டாக இருந்தானுங்க, எதுவுமே எதிர்பார்க்காம கூடயே இருந்தானுங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூடா எல்லாருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் பண்ணலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவ்வளோதானே? சாரி, டீமை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். மணி, ரூபன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஒர்க் பண்ணது தேங்க்ஸ். என்னோட கலரிஸ்ட் மனோஜ், அவர் வரலைங்க, அவருக்கும் தேங்க்ஸு. அண்டு கேமரா அண்ட் லைட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் தென் வெளியில் வந்து பைட்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்த்தது என்னவோ அதை அப்படியே போய் பைட்ஸில் மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. உங்கள் ஹானஸ்டான ரிவ்யூஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நண்பர்களே. அண்ட் தென் ஐயா எல்லாருமே இருக்கீங்க, அண்ணா தம்பி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப பேச வரும்ல, 2 செகண்டில் முடிச்சிடுறேன். அண்ட் முக்கியமாக இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தறல் கொடுக்கலாமா ப்ளீஸ்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் இவ்வளோ அழகான ஒரு ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்க அந்த டீமுக்கு பெரிய பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லைங்க ஒரு படமோ ஒரு விஷயமோ வெளியே வருது இந்த 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 குறிப்பிட்ட காலகட்டத்தில். ஏன்னா அவங்க என் ஃபஸ்ட்டு கேஸ்டிங் கேட்கும்போது ப்ரோ இந்த சின்னதான் ப்ரோ கொஞ்சம் டக்குன்னு பண்ணி கொடுங்க ப்ரோ, என்ன சப்போர்ட்னாலும் ஐ எம் தேர் ஃபார் யூ. என்னை நம்பி வந்திருக்க அத்தனை ஒரு செலிபிரிட்டிஸுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்டு வந்து இந்த ஃபிலிமை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். கண்டிப்பாக மேலும் பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணுவோம். முயற்சி திருவினையாக்கும் முயற்றமே உண்மை பேர்த்துவிடும். எல்லாராலையுமே எல்லாமே முடியும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், முயற்சி, அவ்வளோதான். தேங்க்யூ. அந்த மியூசிக் டைரக்டர் கூடயே வந்துட்டு நானும் போடுவேன் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் இல்லைனாலும் எங்களுக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்காது. சந்தோஷ் ப்ரோ சிரிச்சுனே வராருப்பா, எப்பவுமே சிரிக்கிற ஒரே ஆள் அவர் தாங்க. உங்களை பற்றி நல்லா தான் சொல்லணுமா? சொன்னாலும் சொல்லிட்டேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி, அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிவாஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ப்ரொடியூசர் மேம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட மியூசிக் டைரக்டர் மார்க், ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கும் நம்புகிறேன். விஷ் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சாரி, அதான் சொன்னேன் இல்லையா, தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு நானும் காமெடி பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. விக்கி, புஜ்ஜு, ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். நண்பர்களே, உங்கள் நண்பன் காசெல்லாம் கொடுத்தா என்னடா? Thank you. Good evening, ladies and gentlemen. So happy Nivas an opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. And to all the family members, thank you so much. Thank you. Good evening to all. என்ன சொல்லுது, தேங்க்ஸ் ஃபார் நிவாஸ் சமூகம் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எதிர்நீச்சலில் ஒரு 4 வீக்ஸ் கண்டினியூவாக வந்தேன், சிங்கப்பெண்ணையில் ஒரு 4 வீக்ஸ் கண்டினியூவாக வந்தேன். திடீர்னு வேறு ஒரு பர்சனுக்காக தான் இருந்துச்சு, அவருடைய ப்ரோக்ராம் சேஞ்சினால திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 2 டேஸில் ஓவர் நைட்டு காலில் நம்ம முடிக்கும்போது மணி 3-3:30 இருக்கும். நாங்கள் முடிக்கும்போது அந்த டயத்துலேயும் எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிட்டே இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பயங்கரமாக பண்ணாங்க. இந்த படம் நல்லா வரணும்னு எல்லாம் வேண்டிக்கிறேன். ஆல் டு தேங்க்யூ. ஐயா, நெக்ஸ்ட் வந்து சைலண்டாகவே ஸ்கோர் பண்ணுவார்னு சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ கூட சைலண்டாக இருக்காரு. அவர் தான் ஐயா. வாங்க சிங்காரவேல் ஐயா, உங்களை தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலத்து மாம்பழம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை சொல்கிறாங்க, இல்லை உண்மையிலே சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சேலத்து மாம்பழம் யாருன்னா அவர் தான். பார்த்தீங்கன்னாலே ஸ்வீட்டு கொடுத்தே ஸ்வீட்டாக பேசுகிற ஒரு ஆள் அவர் தான். பார்த்தா ப்ரோ ப்ளீஸ் பி அந்த ஸ்டேஜ். அழகாக பாருங்கள், மொழில் இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிவாஸ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதுலாம். ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இந்த படம் எடுக்கும்போது இவ்வளோ பெருசாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அப்படின்லாம் பெருசாக தெரியாது. ஸோ அதுவே பயங்கர ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எல்லா அப்கமிங் ஆக்டர்ஸுமே அவங்க படம் வந்துட்டு இந்த மாதிரி பிரசாத் ஸ்டுடியோ இது ரொம்ப
ரொம்ப நாளாக இருக்கிற இடம். ஸோ இங்கே போடுறதுன்றதுலாம் ஒரு ப்ரவுட் மூமெண்ட். ஸோ அது கொடுத்ததுக்காகவும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். வே டு கோ ப்ரோ. கண்டிப்பாக நிவாஸ் ப்ரோ வந்து படம் பண்ணுவார். ஸோ இந்த வருஷம் இல்லைனா நெக்ஸ்ட் வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆல்.